நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதலாளி இல்ல? முருகேஷா முதலாளி இல்ல, அவன் ஒரு சாதாரண தொழிலாளி. அடங்கப்பா அடங்கப்பா. முருகேஷா எங்கடா முதலாளி? உனக்கு விஷயமே தெரியாதா சந்தானம்? நம்ம முதலாளி இல்ல, அவரு கை கால் விழுந்து போச்சு. ஏண்டா ஏதோ லாட்டரி டிக்கெட்ல 5 லட்சம் ரூபாய் பணம் வந்த மாதிரி சொல்றேன். அறிவிலே உனக்கு? சந்தானம் சந்தானம் முதலாளி பல்லு விளக்கணுமா? ஆமா, பல்ல விளக்கணும். நாத்த தாங்கல. நெக்கல பாத்தியா? நெக்ல பாரு, ஒண்ணு இல்ல. சந்தானம், இது சாதாரண நெக்கல் இல்ல, நெக்கலோ நெக்கல். அழகப்பா. முதலாளி ரொம்ப கஷ்டமா இருக்கு முதலாளி. கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். அது இல்ல முதலாளி, 2 மாசமா ஒரே கஷ்டமா இருக்கு. ஒரு 5000 ரூபாய் இருந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடிக்கடி இவன் பணம் கட்டு தொல்லை பண்றானே தான் பக்கவாதம் வந்த மாதிரி படுத்திருக்கோம். மறுபடியும் பணம் கூட தொல்லை பண்றானே, பணத்தை வாங்காம போமாட்டானோ? என்ன முதலாளி யோசிக்கிறீங்க? இல்ல, அடுத்த வாரம் லொல்லி சபாவுக்கு என்ன படம் பண்ணலான்னு யோசிச்சேன். பாரத விலாஸ் பண்ணுங்க முதலாளி, உங்களுக்கு தான் சிவாஜி கேட்ட நல்லா வருமே. அப்ப அதையே பண்ணிடுவோம். அடுத்த வாரம் லொல்லு சபால பாரத விலாசுங்கோ. அழகப்பா. முதலாளி ரொம்ப கஷ்டமா இருக்கு, தங்கச்சிக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கேன். ஒரு 2000 ரூபாய் பணம் தான் கொடுங்க முதலாளி. இந்த நிலைமையில என்னால எப்படிப்பா ஏந்து போய் காசுலாம் எடுக்க முடியும்? எனக்கு தான் கால் வராதே. எப்படி முதலாளி கால் வரும்? பாருங்க, யாரோ ரிசீவர் எடுத்து கீழே வச்சிருக்காங்க. இப்போ கண்டிப்பா கால் வரும், போய் பணத்தை எடுத்துருவாங்க. புரியாம பேசாத சந்தானம், என்னால பீரோல இருந்து காசுலாம் எடுக்க முடியாது. ஏன் முதலாளி? ஏன்னா எனக்கு கை வராது. யாரு சொன்னா கை வராதுன்னு? எனக்கு தெரிஞ்ச செம்ம கை ஒண்ணு இருக்கு. போன் பண்ணா போதும், 15 நிமிஷத்துல வந்துடும். ஆனா என்ன ஒண்ணு, 2000 ரூபாய் செலவு பண்ணணும். முதலாளி உங்க கையில கால விழுந்தாவது 2000 ரூபாய் வாங்கி போலான்னு. ஆனா இப்போ உங்க கை காலை விழுந்து போச்சு, நான் எங்க போய் விழுவேன் முதலாளி? நான் எங்க போய் விழுவேன்? கவலைப்படாத, கும்பகோணத்துல என்னால சும்மாதான் இருக்கு. அங்க போய் விழு, விவசாயமாவது பெருக்கும். அப்ப எனக்கு காசு கொடுக்க மாட்டீங்களா முதலாளி? காசு தரக்கூடாதுன்னா இவ்வளவு நேரம் பக்கவாதம் வந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. திரும்ப காசு கொடுன்னா எங்கடா போ? எந்திரிச்சு போடா முதலாளி. எந்திரிச்சு போ சந்தானோ, என்னால இவ்வளவுதான் நான் அடிக்க முடியும். இவன் feel பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். போ சந்தானா, போ சந்தானோ. அட போ சந்தானா, போப்பா. இவன் போக மாட்டான், நம்ம எந்திரிச்சு போ. பாரு, என்னப்பா சந்தானம், முதலாளி பாத்தியா எப்படி இருக்காரு? அப்படிதான் இருக்காரு முருகேஷா, கொஞ்சம் கூட மாறவே இல்லை. பணம் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத சந்தானம், எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா. அவ கழுத்துல மட்டும் நீ தாலி கட்டணும்னு வச்சுக்க, உனக்கு 2000 ரூபாய் பணமும் கொடுத்து ஒரு டூயட் சாங்கும் கொடுக்குறாங்களாம். பொண்ணும் கொடுத்து பணமும் கொடுத்து பாட்டு கொடுக்குறாங்களா? அது இல்ல சந்தானம், அப்புறம் வேற என்னடா? சந்தானம், தேவையில்லாம் பேசிட்டு இருக்காத. ஒரு பொண்ணையும் கொடுத்து டூயட்டும் கொடுக்குறானா, நம்ம போயிட்டா இருக்கக்கூடாது. முதல்ல டூயட் அட்டன் பண்ணு. நீ முதல்ல போன் அட்டன் பண்ணு. ஹலோ, சாங் வரப்போகுது, முதல்ல அதை பாருங்க, அப்புறமா பேசலாம். கண்மணியே, காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்வரைந்த ஓவியமோ, எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. கண்மணியே, காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ, எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. That's a signature and every other part of it. Such document relay problem programs. Officer of the Central of the State Money? Government. தேங்க்ஸ் அண்ணி. அவனுக்கு எதுக்கு நீ காப்பி கொடுக்குறீங்க? அது காபி இல்ல, வெறும் காலி டம்ளர் தான் கொடுத்தேன். ரொம்ப சிரிக்காதப்பா, உனக்கும் காலி டம்ளர் தான். இந்த புடி. ஏன் நீ
இது சீன் ஓபனிங் தம்பி. இந்த மாதிரி காஃபி குடிச்சிட்டே பேசினாதான் ரியாலிட்டியா இருக்கும். அண்ணே காபி குடிச்சிட்ட. புத்திசாலி பையன். இந்த புத்திசாலி தந்த படிப்புல காட்டணும். எருமாடு மாதிரி வயசாச்சு இன்னும் 8ஆம் கிளாஸ் ஸ்டார்ட்ல. நீ வேணா பாரு, அவன் கண்டிப்பா படிச்சு முடிச்சிட்டு பெரிய ஆளா வரப்போறான். படிச்சு முடிச்சுட்டு பள்ளிக்கூடத்துல இருந்து நேரா வீட்டுக்கு வர மாட்டான். ஊரெல்லாம் சுத்திட்டு இருப்பான். இவன் எங்க இருந்து பெரிய ஆளா வர போறான். கண்டிப்பா சித்தால இழுத்துட்டா வருவான். ஏன் தம்பி எப்ப பார்த்தாலும் அவனை கரிச்சு கொட்டுறீங்க? மணி, அண்ணே நீ எது வரைக்கும் படிக்கணும்னு ஆசைப்படுற? எனக்கு தூக்கம் வர வரைக்கும் படிப்பேன் அண்ணே. தூக்கம் வந்துச்சுன்னா புக்கை முடி வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவேன். எது வரைக்கும் படிக்க போறேன்னா +2 வரைக்கும் படிக்க போறியா இல்ல அதை முடிச்சுட்டு காலேஜ் போறேன்னு கேக்குறாங்கடா. நீ காலேஜ் படிச்சு என்னடா கீச்ச? அப்படி வாட கோடு கீச்ச. அதுவும் மூஞ்சி வரை கோல்ல தான் கீச்சிருப்பா. ரகு, எதுக்குடா மணி அடிக்கிற? பள்ளிக்கூடம் விடுற டைம் ஆயிடுச்சு, அதான் மணி அடிக்கிறேன். என்ன தம்பி, அவரே நொந்து போய் வந்திருக்காரு. நீ வேற மொக்க போட்டு ஏன் அவர் சாவடிக்கிற? டேய் ரகு, எதுக்குடா உன்னை போலீஸ் தேடுது? அதானே எனக்கும் தெரியல. ஆனா என்ன போலீஸ் தேடுதுன்னு பேப்பர்ல போட்டிருக்கனே. பேப்பர்ல போட்டிருக்கா? என்னடா சொல்ற? அண்ணே நான் என்னண்ணே படிச்சிருக்கேன்? BA ஹிஸ்டரி எவ்வளவு பர்சன்டேஜ்? 75%. பேப்பர்ல என்ன தெரியுமா நீ போட்டிருக்கு? BA ஹிஸ்டரி 75% கேண்டிடேட் வாண்டட்னு போட்டிருக்கனே. வாண்டட்னா போலீஸ் தேடுதுன்னு தானே அர்த்தம். அப்படின்னு யார் உனக்கு சொன்னது? எனக்கு தெரியாதானே. போலீஸ் ஸ்டேஷன்ல அக்யூஸ்டுங்களோட போட்டோவை போட்டு அவங்களோட பேரை போட்டு வாண்டட்னு போட்டு வச்சிருப்பாங்க. வாண்டட்னு போட்டா அவங்கள போலீஸ் தேடுதுன்னு தானே அர்த்தம். அதே மாதிரி BA ஹிஸ்டரி வாண்டட்னு போட்டுதா என்னைக்கும் போலீஸ் தேடுதுன்னு தானே அர்த்தம். தம்பி, அதுக்கு அது அர்த்தம் இல்ல. லக்ஷ்மி, அவனுக்கு எல்லாமே புரியும், இருந்தாலும் புரியாத மாதிரியே நடிக்கிறான். நீ வீட்டில் இருக்கிறதுனால தானே உனக்கு இப்படி எல்லாம் தோணுது. நாளையிலேருந்து பேசாம என் கூட கம்பெனிக்கு வா. உங்க கம்பெனிக்கானே என்ன வேலைனே? எவ்வளவு சம்பளம்னே? வேலைக்கெல்லாம் இல்லை கண்ணா, அவ்வளோ தூரம் போயிட்டு வரதுக்கு எனக்கு போர் அடிக்குது, அதான் கூட கம்பெனிக்கு வாடான்னு கூப்பிட்டேன். அண்ணே உங்க கூட எல்லாம் கம்பெனிக்கு என்னால வர முடியாது, போங்கண்ணே. ஏ ரகு, ரகு அண்ணே 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 எனக்கு வேலை கிடைச்சிருச்சுண்ணே. வேலை கிடைச்சிச்சா? வேலை கிடைச்சிச்சா? ஐயோ லட்சுமி, லட்சுமி கேட்டியா? நம்ம ரகுக்கு வேலை கிடைச்சிச்சா? அண்ணே இந்தாங்க அண்ணே. ஏப்பா ரகு, வழக்கமா வேலை கிடைச்சா எல்லாரும் ஸ்வீட் தானே கொடுப்பாங்க, நீ என்னடா வாட்டர் பாக்கெட் கொடுக்குற? புரியலையா சாந்தாரம்? இதுக்கப்புறம் உங்க எல்லாத்துக்கும் தண்ணி காட்ட போறேங்க. சிம்பாலிக்கா செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ஊருக்கே தண்ணி காட்ட போறேன். எனக்கு கூவம் வாட்டர் பாக்கெட் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. கூவம் வாட்டர் பாக்கெட் கம்பெனியா? ஆமா, அது எங்க இருக்கு? மெட்ராஸ் கிட்ட இருக்க நீ. மெட்ராஸ் கிட்ட இல்லப்பா, இங்க இருந்து 500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. அறிவு கட்ட அண்ணன் ஃப்ரெண்டே, என்னோட கம்பெனி மெட்ராஸ் கிட்ட இருக்குன்னு சொன்னேன். எப்படியோ இங்க இருந்து தூரத்துல தானே இருக்குது. அழகப்பா, அடங்குப்பா. ரகு, வேலை கிடைச்சதெல்லாம் சந்தோஷம் தான். சம்பளம்லாம் எப்படி கரெக்டாக கொடுத்துருவாங்களா? 1ஆம் தேதி பிறந்தா கொடுத்துருவாங்கண்ணே. 1ஆம் தேதி பிறந்தா கொடுப்பாங்களா? ஐயோ, நீ 5ஆம் தேதி தானப்பா பிறந்த, அப்போ சம்பளம் கொடுக்க மாட்டாங்களா? ஐயோ அண்ணே, மாசம் 1ஆம் தேதி பிறந்தா சம்பளம் கொடுத்துருவாங்கண்ணே. அதெல்லாம் சரி, அங்க உனக்கு என்ன வேலை? வெரி சிம்பிள் அண்ணே. கூட நிறைய வாட்டர் பாக்கெட்டை கொடுத்துருவாங்க. அதை நான் கையில எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் விற்கணும். ஏடா ரகு, அதான் கூட நிறைய வாட்டர் பாக்கெட் கொடுத்துருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு விற்கணும்? ஒரு வாட்டரை குடிச்சு விக்கல் நிறுத்த வேண்டியதானே? ஐயோ நான் விற்கலண்ணே. டேய், நீ விக்கல்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்கடா. சரி விற்கிறேண்ணே. அறிவு கட்டவனே, அதான் வாட்டர் பாக்கெட் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு விற்கணும்? ஒரு வாட்டர் பாக்கெட்டை பிரிச்சு குடி. அண்ணே, இந்த ஜென்மத்துல ஒரு சகாப்தமே வாழல. இந்த வீட்டை விட்டு நான் போறேன். டேய் ரகு, ரகு, ரகு. இப்படி வாங்க. என்னம்மா, என்னாச்சு? என்ன இது? தங்கச்சி வீட்டுக்கு வரும்போது ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு தெரியாது. அழுக்கு ட்ரெஸ் போட்டு வந்து மானத்தை வாங்குறியே. அமுதா, இந்த அண்ணன் இருக்கிற சூழ்நிலையில காசு கொடுத்து எதையும் வாங்க முடியாதும்மா, மானத்தை தான் வாங்க முடியும். சும்மா பேசாதண்ணே. எங்க மாமியார் என்ன கேக்குறாங்க தெரியுமா? இந்த 5 வருஷத்துல உங்க அண்ணன் உனக்கு என்னடி பண்ணான்னு கேக்குறாங்க. என்னம்மா, போன வாரம் கூட ஃபோன் பண்ணேன், லெட்டர் போட்டு பணம் வேணும்னு தொந்தரவு பண்ணு, அன்னைக்கு ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து கலட்டா பண்ணு. இதுக்கு மேலே இந்த அண்ணனால என்னமா பண்ண முடியும்? பொறுப்பு இல்லாம பேசாத.
பண்ணாதீங்க என்ன. இந்த வீட்ல பொழுது விடிஞ்சா போதும் டிவி வேணும் வாஷிங் மிஷின் வேணும்னு கேட்டு என்ன டெய்லி கொடுமைப்படுத்துறாங்க. பொழுது விடிஞ்சா எல்லாரும் டீ வேணும் காஃபி வேணும் தானமா கேட்பாங்க. உங்ககிட்ட சொன்ன பாரு எனக்கு வேணும். உனக்கு வேணும்னா நீதாம்மா போட்டு குடிச்சுக்கணும். வேணும்னா பேசுறேனே. எனக்கு வேணாம்மா. டீ காஃபி குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்லைன்னு உனக்கு தெரியாது. அண்ணன் மாதிரி அண்ணன் பேசுறேன். ஒவ்வொரு வீட்லயும் அண்ணனுங்க தங்கச்சிக்கு செயின் நெக்லஸ்னு மாட்டி விட்டு அழகு பாக்குறாங்க. அந்த மாதிரி நீ எனக்கு ஏதாவது மாட்டி விட்டுருக்கியா? ஏம்மா மாட்டி விடல? உனக்கு கல்யாணம் ஆன புதுசுல உனக்கு சரியா சமைக்க தெரியாதுன்னு உன் மாமியார்கிட்ட மாட்டி விட்டு உனக்கு அடி உதை விழுந்ததை ஓரமா நின்னு பார்க்கல? போதுண்ணே. உன் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சா இனிமே இந்த வேஷத்துல இங்க வராத. ஏமா ஓ வீட்டுக்கு வரதுக்காக அனுமார் வேஷம் புலி வேஷம் எல்லாமா போட்டு வர முடியும்? இந்த மூஞ்சிக்கு ரஜினி வேஷம் தான்மா செட் ஆகும். அதனால தான் இந்த வேஷம் போட்டு. நீ எந்த வேஷம் வேணா போட்டுட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. முதல்ல என் மாமியார் வரதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடு. கிளம்புனே. நில்லுனே. இங்க வா. நீ எதுக்கு இந்த துண்டை விட்டுட்டு போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இதை எடுக்க வர சாக்குல நாங்க பேசுறத ஒட்டு கேட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு போலாம் தானே. நீ இந்த எபிசோட்ல ஃபீல் பண்ணது வரைக்கும் போதும். இந்த கிளம்பு. இந்த ஒரு அசிங்கம் போதுமா இந்த அண்ணா ஃபீல் பண்றது? வாழ்க்கையே வேஷம், இதில் பாசம் என்ன நேசம் என்ன? வாழ்க்கையே வேஷம், இதில் பாசம் என்ன நேசம் என்ன? காலத்தின் கோலம் புரிந்தது ஞானிதானே நானும். வாழ்க்கையே வேஷம். சந்தானத்தோட தம்பி தங்கச்சியிலிருந்து மச்சான் வரைக்கும் எல்லாரும் அவங்ககிட்ட ஜோக் காட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த அனுபவத்தை வச்சே அவன் ஜோக் எழுத ஆரம்பிச்சிட்டான். சந்தானத்தோட ஜோக்கு பட்டி தொட்டியெல்லாம் பரவுச்சு. சந்தானம், நீ ஜோக் எழுதுறத பார்த்து உலகமே ஷாக் ஆயிடுச்சு. அதுல வந்து பாரு, சச்சின் தெண்டுல்கர் கேரளால பிறந்திருந்தானா கொச்சின் தெண்டுல்கர் பேர் வச்சிருப்பாங்க சொன்னியே, அந்த ஜோக்கால உனக்கு ஓஹோன்னு பேர் வந்துச்சு. சந்தானம், கோய் எக்ஸ்பிரஸ் 10ஆம் நம்பர் பிளாட்பாரத்துக்கு வரும்னு சொன்னதுக்கு ட்ரெயின் பிளாட்பாரத்தில் வராது தண்டவாளத்தில் வரும்னு சொன்னியே, அந்த ஜோக்குக்கு வண்டவாளம் தண்டவாளம் ஏறி டெல்லி பார்லிமெண்ட்டுக்கே போயிடுச்சு. சந்தானம், சத்துணவு எம்ஜிஆர் பீரியட்ல போட்டாங்களா இல்ல காமராஜர் பீரியட்ல போட்டாங்கன்னு கேட்டதுக்கு லஞ்ச் பீரியட்ல போட்டாங்கன்னு சொன்னியே, இந்த ஜோக்கை கேட்டு ஜாக்கி சானை சிரிச்சுட்டார். சந்தானம், 7ஆம் நம்பர் பஸ் கேகே நகர்ல நிக்குமான்னு கேட்டதுக்கு அது எப்பவுமே பிரேக் டவுன் ஆகி டிப்போல தான் நிக்குன்னு சொன்னியே, இந்த ஜோக்கை கேட்டுட்டு பழைய லுலு சபா சந்தானமே சிரிச்சுட்டான். ஏன் சந்தானம் இவ்வளவு ஜோக்கை எழுதுறியே, நீயே சிரிக்க மாட்டேங்கிற? அழகப்பா, மைதா மாவை தண்ணியில் கரைக்கும் போது அது பூரி ஆக போதா சப்பாத்தி ஆக போதா பரோட்டா ஆக போதான்னு அந்த மைதா மாவுக்கு தெரியாது. அதை கரைக்கிற மாஸ்டருக்கு தான் தெரியும். அதே மாதிரி எந்த ஜோக்குக்கு எப்போ சிரிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வேலையை பார்த்துட்டு போ. சந்தானத்துடைய குடும்பம் எல்லாமே ஒன்று சேர்ந்துச்சு. கூட நிறைய வாட்டர் பாக்கெட்டை கொடுத்துருவாங்க. அதை நான் கையில எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் விற்கணும். ரகு, அதான் கூட நிறைய வாட்டர் பாக்கெட் கொடுத்துருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு விற்கணும்? ஒரு வாட்டரை குடிச்சு விக்கல் நிறுத்த வேண்டியதானே? ஐயோ, நான் விற்கலமே. டேய், நீ விக்கல்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்கடா. சரி, விற்கிறேன்னு. அறிவு கட்டவனே, அதான் வாட்டர் பாக்கெட் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு விற்கணும்? ஒரு வாட்டர் பாக்கெட்டை பிரிச்சு குடி. இந்த ஜென்மத்துல ஒரு சகாப்தமே வாழல. இந்த வீட்டை விட்டு நான் போறேன். டேய் ரகு, ரகு, ரகு. போனே. நில்லுனே. இங்க வா. நீ எதுக்கு இந்த துண்டை விட்டுட்டு போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இதை எடுக்க வர சாக்குல நாங்க பேசுறத ஒட்டு கேட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு போலாம் தானே. நீ இந்த எபிசோட்ல ஃபீல் பண்ணது வரைக்கும் போதும். இந்த கிளம்பு. இந்த ஒரு அசிங்கம் போதுமா இந்த அண்ணா ஃபீல் பண்றது?
வர எனக்கு கண்ணு மங்கி போச்சா? பக்கத்து பெஞ்சில் இருக்க எழுத்துலாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதே அண்ணன் ஒரு புக் வாங்கி குத்துச்சுன்னா அது கிட்ட வச்சு பார்த்து எழுதிப்பல. அப்ப நேத்து டிவி சரியா தெரியலன்னு சொன்னியே, அதுவும் கண் பார்வை மங்கி போனதுனால தானா? ஆமா, அது என்ன இப்போ? ஆடா பாவி, உன்னால் நேத்து டிவி மெக்கானிக்க கூட்டு வந்து 500 ரூபா செலவு பண்ணேன்டா. அது எனக்கு தேவையில்லாத மேட்ரு. இப்போ உங்களால எனக்கு புக்கு வாங்கி தர முடியுமா முடியாதா? என்ன சந்தானம், குடும்பம்லாம் ஒண்ணு சேர்ந்துச்சு, இப்ப என்ன பண்ண போற? எல்லாத்தையும் சேர்த்துக்கிறதுக்கு நான் 6ல இருந்து 60 வரை ரஜினிகாந்த் இல்லப்பா, 6ல இருந்து 60 வரை ஜீவன். நான் என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் தள்ளி நின்னுப்பா.